8 மணில இருந்து எடுக்க விடல. பேண்ட் ஒழுங்கா தைக்கலன்னு இப்படி ஒரு கொடூரமா டைலர் கடைக்குள் புகுந்து நடத்திய கோர சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவங்க தான் செல்வம். இவங்க டைலர் கடை ஒண்ணு நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் நேற்று மாலை 4 மணி அளவுல தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சந்திரமணி அப்படின்றவரு இவரோட கடைக்கு போய் பேண்ட தைக்க கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கியிருக்காராமா. மறுபடியும் அவரு ஒரு 6:45 மணி அளவுல டைலர் கடைக்கு வந்திருக்காரு. அப்போ உள்ள போய் கடைக்காரர்கிட்ட நீங்க என்னோட பேண்ட ஒழுங்காவே ஆல்டர் செய்யல அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால இருவருக்கும் இடையில வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்குதாமா. அதுக்கப்புறமா இந்த வாக்குவாதம் சண்டையா மாறி இதுல ஆத்திரமடைந்த சந்திரமணி என்ன பண்ணிருக்காருன்னா டைலர் கடையில இருந்து கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து கடையோட உரிமையாளரான செல்வத்தை சரமாரியா குத்தி செஞ்சிருக்காராமா. அதுக்கப்புறமா சந்திரமணி அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காராமா. இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசாரும் தடவியல் நிபுணர்களும் உடல் ஆய்வு செஞ்சு பார்த்து தப்பிச்சு ஓடின பிடிக்க தனிப்படை அமைத்து இரவு முழுவதுமா தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருந்திருக்காங்களாமா. அதுக்கப்புறமா விடுதியில பதுங்கி இருந்த கொலையாளி சந்திரமணிய அதிரடியா போலீசார் கைது செஞ்சிருக்காங்களாம். ஒரு பேண்ட் ஒழுங்கா தைக்காததுக்கு இப்படி கடையோட உரிமையாளரை கத்திரிக்கோளால குத்தி செஞ்சிருக்கிற இந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குது.